எல்லாரும் வாங்க, செமையா சமைக்கிறோம், சுவையா ருசிக்கிறோம். வெறும் 8 ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. 8 ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. தஞ்சாவூர் என்ன பண்ணுங்க பண்ணுங்க. நைட்டு 9 மணிக்கு என்ன சரணம் இன்னும் கும்பட அறிவு இல்லை மகேஷா. வெங்காயம் அரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் அரிஞ்சு சாப்பாடு செஞ்சு மார்க்கம் வந்து முதல் சந்து தான் சரணா. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. 11 கூட ஆகட்டும். நான் கேர போத்து இதுவா அது இப்ப எத்தனா சாட மாட்டேனியா இல்ல இது ஃப்ரெண்ட்ஸ், அது நேரா வாயில போதா ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஓட்ட ஃப்ரெண்ட்ஸ். நீட்டா சீக்கிரம் லேட் ஆகணும் வதங்கிறதுக்கு. என்ன டைம் ஆகுது பாத்தியா மகேஷா? நெட்ல போட்டுக்குது சாந்து போட்டு சந்தனம் போட்டு சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்கமா. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ வாசனைக்கு நெய் ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் போடலாம். வாசனை சூப்பரா இல்ல. எண்ணெயும் நெய்யும் சூடாயிட்ட பிறகு பட்டை, லவங்க, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். பல 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 பாகுபலி. விஷ்ணுபாய் செய்முறை. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. கண்ணு தூக்குது அப்படியே. கண்ணாடி ரேமன் சொல்லிடுறாரு வரல இன்னும். வெங்காயம், தக்காளிலாம் வதங்கின பிறகு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
காஷ்மீர் மிளகாத்தூளா? கலர் வருது. அவன் காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும் ஒன்று காஷ்மீர் வேணும் அவனுக்கு. அட்ரவன் கல் இருந்துச்சா? கறி போடும்போது போடணும் சந்தோஷம் எல்லாம். தண்ணி ஊற்றும் அப்போ அளவு தெரியும். எப்படி எடுத்து கௌதமா வேற இப்போ சூரா கேட்கற மாதிரி அப்படி நீ இது பண்றதே அப்படி வரணும் இல்லை எங்களை அப்படி இல்லை உள்பக்கமாக பார்த்த மாதிரி. இப்போ பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அது எரியும் நெடி ஏற போகுதுண்ணா. இப்போ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்த சிக்கனை இப்போ மசாலாவில் போட்டுக்கலாம். சட்டி கவர் இதில் இருக்கிற தண்ணியாக வரும் இப்போ எவ்வளோ தண்ணியாக வந்தது கொழுப்பு. அதில் ஏன்னா ஒரு சும்மா ஒரு 200 எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை 12 ஊற்று, அப்போ பார்த்துலாம். தண்ணியாக ஆச்சு தண்ணியாக ஊற்றுறீங்களா? இல்லை நீங்கள் போய் என் பேர் நான் பேர் அடி அடி விஜய் 10 விஜய். ஆமாண்ணா 10ண்ணா. 2 ஊற்று பாதி பேத்துங்களே. என்னடா பெருக்குறா முந்தரனே போயிட்டு போச்சு. 12 ஊற்றிடலாம் விஜய். 12 ஊற்றி ஆஹா லாஸ்ட் இயருக்கு கரெக்டாக இருக்குதா பாரு. என்ன பண்ணணும் பாரு. கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஏய் கசகசஞ்சுடா மொத்தம் ஜெட்டில ஈரமாய் போயிட்டு. இந்த ஜூனா போன் இது சூடாகுது. எங்கம்மா தாயே தலை தடவிக்கலட்டா காரம் உப்பு பார்வையால் இல்லடா விஜய் சூடு இல்லையே. குடிச்சா தானே தெரியும். உப்பு லைட்டாக கம்மியாக தான் இருக்காங்க. அது சாப்பாடு போட்டால் கரெக்டாக இருக்கும். சாப்பாடு கொஞ்சம் உப்பு அதிகமாகுதா கம்மியாகுது? கோகுல் இது வந்து நம்ம சிங்க குட்டி எங்கடா ஏய் கொரோனா கட்டி எங்கடா போகுது மணரா டோல்கேட்ல போட்டு டோல்கேட் எங்குது வாழை எங்குது ஏண்டா கொஞ்சம் கை கண்டு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்ச அரிசி நல்லா கழுவி போட்டுக்கலாம். கையில் பழகணும். ஒதுக்கலாம். ஓரளவுக்கு வந்துச்சுன்னா முக்கா வாழை இலை இருந்தால் வாழை இலை போட்டுடலாம். அந்த இது நல்லா இருக்கும். ஏய் இது கோகுல் ஈட்ரா ஒரே மட்டமா மேடு பழம் தான் நெருப்பு நெருப்பு சுற்றி அரிசி முக்கா பதம் வந்துருச்சு. தம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பைக்கத்து இது மேலே ஆகட்டுமா? ஒரு காத்து போடாது. தண்ணி இருக்குதா ஃபர்ஸ்ட்? 10 நிமிஷம் டம் முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி
எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? களவாணி கண்ணையா காலுக்கே கொம்ப சீவி புட்ட அது முட்டி கிழிச்சு வீசாம தாவிடுமா உன்னையா களவாணி கண்ணையா பாவத்தை கணக்கா ஏத்தி புட்ட அது கூட்டி கழிச்சு தீக்காம தாவிடுமா உன்னையா வகையாகி போனா அதாவது இந்த காரம் அந்த உப்பு அந்த தூப்பு எல்லாமே வாயில ஒரு பொண்ணு பணியாத ஆளு பாரு வரியேறும் சாரு புரிஞ்சிடாத பாத நூறு இவன் ரூட்டு அந்த அரிசுவல் அரசன்ல அரசன் தோற்று அந்த மாதிரி அழுக்கு போயிட்டு தூக்காம தான் விடுமா உன்னையா களவாணி கருணையா புலிக்கே பசிய தூண்டி புட்ட அது ரத்த காவு வாங்காம தான் விடுமா உன்னையா பொழுதாகி போனா பசியாரும் தானா நானே ரிவ்யூ சொல்லிட்டேன் எவ்வளோ தமிழ்ல சொன்னதை நான் பண்ணுறது நானே ரிவ்யூ பண்ணி பேர் எல்லாம் இது காமிப்பான்